வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. அந்த கட்டுக்கதையை நீங்கள் நம்பாதீங்க. அது என்ன கட்டுக்கதை அப்படின்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால்ஸ் நமது உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பை ஏற்படுத்தும். அதனால தேங்காயும் அது சார்ந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது, அது போல தான் தேங்காய் பாலையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது உண்மையே கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அந்த வகையில் தேங்காயை வைத்து செய்யக்கூடிய தேங்காய் பாலையுமே நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. தேங்காய் பால் நிறைய மருத்துவ நன்மைகள் கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பால் நிறைந்திருக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அதுதான் மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு காரணமாகவே இருக்கு. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோத்தனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புக்களான கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவையும் இருக்கு. போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகளுமே தேங்காய் பாலில் இருக்கு. ஸோ இந்த குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு தேங்காய் பால் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரத்த சோகை நோய் எதனால வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடல்ல இரும்புச்சத்து குறையும் போது வரும். ஸோ இரும்புச்சத்து குறைஞ்சதுன்னா உங்களுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி பாதிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரத்த சோகை நோய் ஏற்படும். அந்த நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த அறிகுறிகள் எல்லாமே தென்பட ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோர்வாகவே நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய முடியாமல் போயிடும். அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரும்புச்சத்து பற்றாக்குறையை முதல்ல நம்ம நீக்கணும் இல்லையா? அப்போது நாம் தேங்காய் பாலை எடுத்துக்கொள்ளணுங்க. ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்துல 25% அளவு நமக்கு கிடைச்சிரும். எனவே சிறியவர்கள் ஆரம்பிச்சு நடுத்தர வயது இருக்கிறவங்க என அனைவருமே ஒரு கப் தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீக்கப்பட்டு விடும். நீங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஒரு டயட் எனர்ஜி ட்ரிங்காக உங்களுக்கு இந்த தேங்காய் பால் இருக்குங்க. உங்களுடைய உடல் எடையை குறைய வைக்கிறதுக்கு, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதற்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் எடை இன்னும் அதிகரிக்கப்படுமே தவிர உடல் எடை குறையாதுங்க. அப்போ தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விரைவிலேயே பசியை அதை அடக்க செய்யறதால அது பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரி கொண்டிருக்கு, ஆனால் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால தான் பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால நீங்கள் அதிக உணவு சாப்பிட்றதை தவிர்த்து உடல் எடையை அதிகரிக்காமலே தடுத்துக்கலாம். தேங்காய் பால்லாம் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத கண்ட அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், கிரேவிகள், மசாலாக்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய நார் சத்து, அமினோ அமிலங்கள், இது எல்லாமே நீர் சத்து எல்லாமே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத உடலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், இது எல்லாமே உங்களுக்கு அகற்றப்பட்டு கனக்கச்சிதமான உடல் எடையை நீங்கள் பெறணும் அப்படின்னா அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு தேங்காய் பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தேங்காய் பாலை எடுத்துக்கலாங்க. பொதுவாக வாதம் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஏற்படும் கேட்டீங்கன்னா, செலினியம் சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதம், கீழ்வாதம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட செலினியம் அந்த பற்றாக்குறையை நீக்கணும் அப்படின்னா நாம் அந்த செலினியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருளை எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா செலினியம் சத்து அதிகமாக இருக்குங்க. இது முடக்குவாதம், கீழ்வாதம் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பழம் கொடுத்தோம், அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல் தேங்காய் பால் இருக்கக்கூடிய அந்த அதிக அளவு பொட்டாசியம் நம் உடல் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த கொதிப்பினுடைய அளவையுமே குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தையுமே நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் வாதம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா தேங்காய் பால் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. முக்கிய
முக்கியமாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. இது உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கும். ஏன் கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் தான் வேணும். ரத்த நாளங்களில் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அகற்றுவதற்கு தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். மேலும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பாதுகாத்து கொள்ளப்படும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டும் கிடைக்கும். ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுடைய இதயத்துக்கு ஏற்படாது. இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு எல்லாமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால உடலினுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்துது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கு. ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நீங்கள் பலப்படுத்துறதால தான், அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதால தான் எந்த விதமான நோயுமே உங்களை அட்டாக் பண்ணாது. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு, உடல் பலமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய காலங்களில். ஸோ எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக முக்கியமானதாகுங்க. அதே போல் பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அதாவது பாஸ்பரஸ் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கிறது. தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதால தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது எலும்புருக்கி நோய் போன்றவையெல்லாம் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது. இப்போ வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அது மிகுந்த சிரமத்தை கொடுக்குங்க. ஸோ இவங்கெல்லாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகள் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்த்தப்பட்டு உடலுக்கு அது நல்ல பலத்தை கொடுக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுடைய உடலை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கெல்லாமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோலில் பளபளப்புத்தன்மை அதிகரிக்கும். தோலினுடைய நிறத்தையும் கூட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இளமை தோட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு எல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதில் உயிர் சத்துக்கள் இருக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை தேங்காய் பால் உள்ளிருந்து அகற்றிவிடும். இதனால் சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சருமத்தில் சீரானவர்கள் இருக்கிறதால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்த இளமையான சரும தோட்டத்தை பெறுவதற்காக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.